அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள், நன்றிகளுடன். இந்த போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு சின்ன வயசுல இருந்து ஞாபகம் வரக்கூடியது, விடியற் காலை ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்து வீட்டுல அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்க ஆயா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துல விழக்கூடிய அந்த சரவுகள் எல்லாத்தையும் பொறுக்கி அழகா எடுத்து வச்சிருவாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே இந்த மாசத்துல ஒரு வருஷமா பயன்படுத்தின தொடப்பம், அந்த தொடப்பத்தை தூக்கி போட மாட்டாங்க. போகி வந்தா கொளுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடப்பத்தை எடுத்து வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த ஆண்டு ஃபுல்லா பயன்படுத்தின மோரம், அரிசி எல்லாம் புடைக்கிறதுக்கு இப்ப எங்க புடைக்கிறாங்க, அது நவீன அரிசி போச்சு. அரிசி எல்லாம் புடைக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய மரம், அந்த மரம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூடை, அது காய்கறி கூட எல்லாம் வச்சிருப்பாங்க, காய்கறி கூடை. அதுக்கப்புறம் அவங்க வச்சிருக்கக்கூடிய புடவை, அதுக்கு அடுத்தது அவங்க ஏதாவது தேவையில்லாத வச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 6 பேர் இருப்போம். இந்த 6 பேருடைய துணிமணிகள், அவங்கவுங்க ட்ரெஸ்ஸு, வீணா போனது ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க, எப்ப போகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பரவாயில்ல, இப்ப யாராவது யூஸ் பண்ணாத பொருள்லாம் எடுத்து போயிட்டு சில இடத்த முதியோர் இல்லங்கள்லையும் அந்த மாதிரி இடத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அப்ப ஒண்ணுமே ஆரம்ப காலத்துல இருந்தே இது ஒரு வழக்கமாக இருந்தது. ஏன் செய்யறேன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி வேஸ்டேஜ் பொருள் எல்லாத்தையும், துணியிலிருந்து, முரத்திலிருந்து, தொடப்பத்திலிருந்து, செப்பல் முதற்கொண்டு அதை எடுத்து போடக்கூடியது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு கடமையா தான் இருந்தது. அந்த பாய் போட்டிருக்கிற அந்த பாய் இருக்குது, அந்த பாய், இது எல்லாமே அவங்க அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருடைய உடைமைகளுமே அங்க எடுத்து போய் காலையில, இது சின்ன வயசுல மிகப்பெரிய இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளோ ஆர்வம் கேட்ட கிடையாது. அதாவது மொபைல்ல போறது, அந்த மாதிரி டிவி பார்க்கறது, அந்த மாதிரி தான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குதே கண்டி, இப்ப யாருக்குமே அந்த மாதிரியான காலையில ஏந்திருக்கிறதே கஷ்டமா இருக்கிறாங்க. ஆனா இன்னமும் கூட அந்த வேஸ்டான பொருள்லாம் எரிக்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ சட்டத்திட்டங்கள் வந்தா கூட இந்த மாதிரி நடக்குது. ஏன் டயர்லாம் போட்டு கொளுத்துவாங்க, வெளியே போட்டு கொளுத்துவாங்க. அந்த டயரை போட்டு கொளுத்துனா அவ்வளோ இதுவும் அந்த பனி நாள்லதும் அந்த புகை ஃபுல்லா பரவிட்டு இருக்கும். இது ஒரு சில வழியில சயின்டிஃபிக்காக கூட நல்லா இருந்தது. குளிர் நாள்ல அந்த ஒரு ஹீட்டா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா இருந்தாலும் கூட சில நேரங்களில் நமக்கு அது பாதிப்பை நமக்கு கொடுக்குது. இந்த காற்று தூய்மையை நம்ம கெடுக்கிறோம். ஒவ்வொரு போகிலையும் நம்ம காற்று தூய்மையில கெடுக்கிறோம். இதுக்கு நான் என்ன நினைச்சேன், ஏன் நம்ம திருக்குறள்ல திருவள்ளுவர் போகி பண்டிகை பத்தி எதுவும் சொல்லலையா, ஏதாவது சொல்லியிருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடினேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறள் எனக்கு கிடைச்சது. என்னுடைய மனசுக்கு அதை நான் பொருளோட படிக்கும் பொழுது, இதுதான் போகிக்காக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதுதான் எனக்கும் சரியா பட்டுது. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறள். இந்த குறள்ல என்னதான் பொருள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பார்க்கும்போது, ஏன் இதை போகி கூட இணைச்சு பார்த்து எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, எல்லாரும் இந்த வழி திருக்குறள் வழியில் போகி பண்டிகை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசுல ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதிகமா ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற முதல் வார்த்தை சொல்லியிருக்காரு. அதிகமா ஆசைப்படக்கூடாது. நம்ம இதுக்கு நான் பொருள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதிகமா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனா சிலவங்களுக்கு பொருள் சொல்லியே ஆகணும். அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்றதுக்கு பொருள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலை செய்யற, உனக்கு எவ்வளவு வருமானம் நீ இன்னைக்கு சம்பாரிச்சுக்கலாம். ஆனா உனக்கு அதை நீ அனலைஸ் பண்றதே கிடையாது. ஆனா நீ எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கறத நினைச்சுக்கிறது. நான் அதை யாருமே தனிப்பட்ட முறையில சொல்லலை, நிறைய விஷயம். அதனாலதான் கடன் வாங்கி அதிகமா பேரு தன்னுடைய இருக்கிறதையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால அதிகமா ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்தது, யாரிடமும் கோபப்படக்கூடாது. போகி திருநாள்ல
நீங்க வந்து உங்கள இருக்கக்கூடிய அந்த மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிங்க. நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான நேரம் இடம் வந்து அதனால எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தோணும். கோபப்படக்கூடாது, யாரிடத்தும் கோபப்படக்கூடாது. என்ன சொல்ற அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு புத்தர் கூட ஒரு இடத்த சொல்லியிருப்பார். ஒரு இடம் போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியா போறாரு. ஒரு வழியா போகும்போது கூட அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரு ஒன்னுட்டு தம்பி வராப்புல. அப்ப என்ன ஒருத்தர் போகும்போது இவரை பார்த்தாலே அந்த மனுஷனுக்கு பிடிக்காது, புத்தரை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு டப்புன்னு காரியம் அந்த புத்தர் மேல முடிஞ்சிடுவார். அனந்தனுக்கு ஒரே கோபம் வந்துச்சு. என்ன அது, உங்க மேல போய் எச்சி முடிஞ்சானே, ஒரு அப்படி அடிக்க போறாரு. உடனே புத்தர் சொல்றாரு, அனந்தா நில்லு, அவனுக்கு என்கிட்ட பேசுறத காட்டிலும் பேச முடியல, என் மேல இருக்கக்கூடிய கோபம் அவனால வாயிலிருந்து வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய என் மேல அவனுக்கு கோபம், அதனால காரி முடிஞ்சு போயிட்டான். அப்புறம் புத்தர் கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்குதா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி வேணுமாலும் வரலாம். அதாவது செயல்ல வரலாம், வார்த்தையில வரலாம், அடிதடியிலையும் வரலாம். அப்ப அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். சோ நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உனக்கு எதிர இருக்கிற ஆள் உங்ககிட்ட வந்து கோபப்படுற மாதிரி பேசுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவனுடைய வார்த்தை உன்னுடைய வார்த்தையாக நீ நினை. நான் என்ன பண்ணிருந்தானா, ஏன் அவன் கோபப்படுறான், ஏன் இந்த அளவுக்கு கோபப்படுறான், அப்ப அவன் எந்த வார்த்தை, இப்ப அவனால் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஓஹோ ஆமால, நம்ம இருந்தாலும் இந்த மாதிரி தான் அவங்ககிட்ட கோவப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நீங்க எப்பயுமே கூட பாத்தீங்கன்னா, உயர் அதிகாரிகள் கிட்ட சரி, கீழே இருக்கவங்ககிட்ட சரி, கோவப்படும் போது அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நிதானமா நிறுத்தி, சரி அந்த டைம்ல வந்து உடனடியே வார்த்தையை கொடுத்தும் போது நமக்கு பிரச்சனைகள் வந்து பெருசாயிடும். தேவையில்லாத ஒரு சீக்கிரமா முடியக்கூடிய விஷயம் கூட தள்ளி போயிடும். அது முடியாம கூட போயிடும். நீங்க அவங்களை பார்க்க முடியாம கூட போயிடலாம். ஆனா சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம சுற்றார்த்திலே பாத்தீங்கன்னா, நம்ம பக்கத்துல இருக்கோம். சாதாரணமா ஒரு ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு மரம் வந்தாண்ட வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏன் அந்த மரம் வருது இங்க, வெட்டு, அன்னையாட அவங்க லைஃப் முடிகிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அப்படி கிடையாது, நாளை இன்னும் ஒரு மாசம் சென்று 2 பேரும் பேசிக்குவாங்க. ஏன் அது இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அனலைஸ் பண்றது கிடையாது. அந்த மாதிரி கோபப்பட்டு உடனே எந்த வார்த்தையும் நம்ம பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. 2வது கடுஞ்சொல், தீய சொல் பேசக்கூடாது. எந்த வார்த்தை கடுஞ்சொல்லும் நம்ம பேசக்கூடாது. அதுக்கப்புறம் எந்த குற்றங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது, எந்த குற்றங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த குற்றம் அப்படின்னு சொல்லும்போது யாரையுமே நான் தனிப்பட்ட முறையில குற்றத்தை பத்தி பேசுறதுக்கு விரும்பல. எல்லாருமே குற்றம் வந்து செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ ஆசையினாலேயோ, அதாவது அவங்களுக்கான காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கும் போது அவங்க அறியாமலே அந்த இடத்த அவங்க அடிமையாயிடுறாங்க. அதுதான் முக்கியமானது. குற்றங்களுக்கு இடம் கொடுக்காமங்கிறது என்னன்னா, அவங்களுக்கு தெரியாமலே அந்த இடத்த அவங்க அடிமையாயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது, அதனால அந்த குற்றத்தை செய்யறாங்க. அது மாதிரி தெரிஞ்சும் தெரியாம செய்யாம இருக்கலாம், அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பிறர் மேன்மையை கண்டு பொறாமைப்படக்கூடாது. பிறர் மேன்மையை கண்டு பொறாமைப்படாது. இதுல முக்கியமான விஷயம் பாருங்க, பிறர் மேன்மையை கண்டு பொறாமைப்படுறது ஒரு வீட்டுல இருந்தாலும் சரி, ஒரே ஊர்ல இருந்தாலும் சரி. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஒரு பாகுபாடு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நண்பருக்குள்ளேயே ஒரு பாகுபாடு வரும். அந்த ஊருக்குள்ளேயே பாகுபாடு, அவன் அப்படி இருந்தான்டா, இப்போ இப்படி ஆயிட்டான்டா, அவனை எப்படியாவது நம்ம இது பண்ணியான்டா, எப்படியாவது அவனை எப்படியாவது கீழே வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த மாதிரியான உங்களுக்கு நான் சொல்ல வந்தது புரியுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து பிறர் மேன்மையை கண்டு பொறாமப்படக்கூடாது. அவங்க வாழறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது, உனக்கு இருக்குதான். உன்னுடைய திறமை உன்னுடைய அறிவு அவங்களை காட்டிலும் கம்மியா இருக்குது. 2வது அவங்களுக்கு எது பிடிக்குமோ, அவங்களுக்கு எது தெரியுமோ அதை சிறப்பா செய்யறாங்க. ஆனா உனக்கு செய்யறத, உனக்கு பிடித்தத நீ திறமையா செய்ய முடியல, அவங்கள பார்த்து நீ வந்து பொறாமப்படாத. அவன் அப்படி இருக்கிறான், அவன் என் கூட தான் டீ சாப்பிட்டான், இன்னைக்கு பார்த்தா அவன் கார்ல போறான், அவன் பார்த்தா பிளைட்ல போறான், இன்னைக்கு பார்த்தா அவனுக்கு 100 கோடி சொத்து இருக்குது. அந்த மாதிரி பிறரை பார்த்து நீங்க பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.
ஓகேவா? இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிற ஒரு திருக்குறளுக்கு ஏற்ப நம்ம நாளையிலிருந்து போகி பண்டிகைக்கு இதை எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சு வராத நாள் உங்கள்ல இருந்து சிறப்பான வாழ்க்கையை தொடர என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.